ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு அரிசி இருந்தாலே போதும், இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு டம்ளரில் நீங்கள் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நான் 3 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நான் அது கூட ஒரு 3 ஸ்பூன் மட்டும் சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குறகரப்பு இருக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அந்த கப்புக்கு ஒரு கப்பு நான் வெள்ளம் எடுத்துகிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. இனிமேல் நம்ம ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சூடான வெள்ளத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அப்போது நான் சூடான வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா வடிகட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கு வருமா நான் கொஞ்சமாக அந்த தேங்காய் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா நம்ம அதையும் எடுத்து மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆப்ப நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு கடையில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1.5 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். ஒரு மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நல்லா குக் ஆகிரும். ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு அந்த பக்கமும் 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.